வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 4ல் இருக்கிற குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸுடைய டெய்லி டாஸ்க். அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் நான் கொடுக்க போகிறேன். இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்கணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறதான் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ எஸ்டர்டே நைட் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வந்துட்டு இந்த செகண்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதில் டெய்லி டாஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டெய்லி டாஸ்க்கை நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ரொம்பவே முக்கியமான சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் நமக்கு கொஸ்டின்ஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. டோட்டலாகவே 20 சம்மு தான் இருக்குது. அதாவது இல்லஸ்ட்ரேஷன் ஒரு 10 சம்மு, எக்ஸைஸில் ஒரு 10 சம்மு. ஸோ 20 சம்மு தான் இருக்குது. இந்த 20 சம்மில் இருந்து கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு 10 மார்க்குக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாமுக்கே கேட்பாங்க. ஸோ இப்போ ரிவிஷன் அப்படிங்கும்போது 10 மார்க்குக்கு மேலே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லிமிட்டடான சாப்டர்ஸ் தான் இருக்குது, 4 to 7. அதெல்லாம் 4 சாப்டர் இருக்கனால 10 மார்க்ஸுக்கு மேலே தான் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 20 கொஷினை மட்டும் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 20 கொஷின் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக இருக்கும். 10 கொஷின் தான் நமக்கு ஒரு மாடலில் இருக்கும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1 மாதிரியே எக்ஸைஸ் 1 இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன் 2 மாதிரியே எக்ஸைஸ் 2 இருக்கும். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு 10 மட்டும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 10 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா எனஃபாக உங்களுக்கு இருக்கும். ஸோ குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸை பார்த்தினா ஒரு கிளியர் கட்டான ஒரு அப்டேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனி வீடியோவாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி டாஸ்கில் என்ன நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, சரி, நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் மொத்தமாகவே உங்களுக்கு 20 சம்மு தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் குட்வில் படிக்கணும்னு நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு அதை எப்படி வேணாலும் உங்களுடைய டைமை பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சம் முடிக்கணும் அப்படிங்கிறதையும், நான் என்னென்ன சம் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சாப்டர் 7 நாளைக்கு எடுத்துகிட்டு போனாலும் நம்ம கரெக்டாக என்ன பண்ணலாம்னா முடிச்சல. நமக்கு 4 சாப்டர் தான் இருக்குது, அதனால் ஈஸியாக நம்ம முடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக் பேக், புக் இன், இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக் இன்சைடில் ஏதாவது இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக அதையும் நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு செகண்ட் ரிவிஷன் வச்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த 4 சாப்டரில் புக் பேக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு புக் இன்னும் பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் டிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 100% என்ன ஆகும்னா உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லஸ்ட்ரேஷனில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸையும் படிக்கணும், எக்ஸைஸ் சம்ஸையும் நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே, ரெண்டுத்தையுமே நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அதனால் ஃபார்முலாஸை நல்லாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேதர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷனில் நமக்கு 1 to 5, அதே மாதிரியே எக்ஸசைஸ்லேயும் 1 to 5. இதுதான் இன்றைக்கான டாஸ்க். ஸோ டோட்டலாகவே நீங்கள் ஒரு 10 சம் அப்படிங்கிறது நீங்கள் முடிப்பீங்க. ஸோ இந்த 10 சம்ஸுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மெத்தட் இருக்குன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் இருக்குது. ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், அதே மாதிரி வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்னு சொல்லிட்டு நமக்கு 2 ப்ராஃபிட் மெத்தட் வந்துட்டு நமக்கு இதில் டிவைட் ஆகுது. ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நமக்கு 5 சம் இருக்குது. பட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு அடுத்த கான்செப்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இங்கே ஃபர்ஸ்ட் 5 சம் முடிக்கும்போது சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடை ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணிடுங்க, முடிச்சிருங்க. சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்லேயே இந்த இல்லஸ்ட்ரேஷன் 4 and 5 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் அட்ஜஸ்ட் பண்ணி அது கரெக்டான ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா குட்வில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ 4 and 5 கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. மேபி 5 மார்க்கில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா அதில் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள். டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்வில் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஃபைன்.
ஸோ நான் வந்துட்டு இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் 5 இல்லஸ்ட்ரேஷன்ஸோடைய வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் கேப்சர் பண்ணிக்கோங்க ஃபர்தர் எனி டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இது இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நான் தனியாகவே ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஃபர்தராக நான் சொன்ன மாதிரியே அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். பட் இன்றைக்கான உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷனில் 5 கொஸ்டின்ஸு, எக்ஸசைஸில் 5. ஃபஸ்ட்டு 5 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு தான், ரொம்ப ஈஸியான மெத்தடு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். கொஷின்னு சொல்ல முடியாது, சாப்டரே இம்பார்ட்டண்டான சாப்டர். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு சம்ஸும் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு இதுக்கு எடுத்துக்கிற டைமும் கம்மி தான். ஏன்னா வந்துட்டு பாருங்கள், இந்த கொஷினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வித்தின் 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுங்கிறது ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். அதே வந்துட்டு டு பி கம்பேர் வித் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் அப்படிங்கிற போது நமக்கு என்ன ஆகும்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்லாம் போடணுன்னா ஃபார்மட் போட்டு அதை வந்துட்டு சர்ப்ளஸ்ஸு, டெஃபிசிட்டு, இல்லாட்டி க்ளோசிங் பேலன்சஸ்ஸு, பேங்க் ஓவர் டாஃப்ட் கண்டுபிடிக்கலாம், பெரிய ப்ரொசீஜராக இருக்கும். பட் இது வந்துட்டு அதை விட இது என்ன ஆகும்னா டைம் நமக்கு கம்மியாகும். ஸோ இதை மாதிரி கொஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன். எப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான டாஸ்க் அகெயின் நான் சொல்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 to 5, தென் எக்ஸசைஸ் 1 to 5. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, டாஸ்க் அக்செப்டட் சார் அப்படிங்கிற மெசேஜும் எனக்கு கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எவ்வளோ பேர் டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், மிச்ச மாணவர்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம். குயிக் ரிப்ளை நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த ஒரு வித்தின் ஒரு 1/2 an hourக்குள்ளே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.